ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஃபர்மேஷன் செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் செக்மெண்ட்டில் நம்ம எப்சிலான் பைக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எப்சிலான் ஜாவா இந்த பைக்கை ஜாவா மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற பேரில் 1960 மைசூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. சில காரணங்களுக்காக 1972 எப்சிலான் ஜாவா அப்படின்னு இந்த வண்டியை பேர் மாற்றம் செஞ்சாங்க. மொத்தம் 19 மாடல்ஸ் இந்த கம்பெனிலேருந்து வண்டிகளை தயாரிச்சிருக்காங்க. ABCDங்கிற டைப்பில் மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 61 கண்ட்ரீஸ்க்கு இந்த வண்டிகளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட சில கண்ட்ரிகளை சொல்லணும்னா துருக்கி, நைஜீரியா, ஸ்ரீலங்கா, ஈஜிப்ட் போன்ற கண்ட்ரிகளுக்கு இந்த வண்டிகளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா வண்டிகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடு என்னங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ ஜாவாவோட இனிஷியல் கோடு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ட் வண்டி 3 கிக் அடிச்சுட்டு 4வது கிக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஜாவாவோட இனிஷியல் கோடு. ஸோ பின்னாடி 2 சைலன்சர் வச்சுருக்காங்க. ஸோ ஜாவா பைக்கோட ஓவரால் ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டாப் ஆனிச்சுன்னா 1996 ஓவரால் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனிச்சு. அதுக்கு காரணம் ஓவரால் எமிஷன் தான் காரணம். அந்த வண்டியில் உபயோகப்படுத்துகிற இன்ஜின் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா மஹிந்திரா கம்பெனி ஜாவா பைக்கோட லைசன்ஸை வாங்கி திருப்பி ஜாவா பைக்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு நல்ல செய்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ லைசன்ஸ் வாங்கினான்னா 2014 வாங்கினாங்க. ஸோ இது ஜாவா பைக் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி.